வீடு அறியாதவன் பீடு பெறாதவன் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. அதாவது படிப்பறிவு இல்லாதவங்க எந்த வழியிலையும் புகழடைய முடியாது. அது மட்டும் இல்லாமல் கம்பீரமாகவும் இருக்க முடியாது. இது எல்லாம் தெரிந்து கொண்டு கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு ஔவையார் சொன்னது போல தன்னையும் அறிவாக வளர்த்து கொண்டு தன்னை சார்ந்தவங்களையும் படிக்க வைக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க யோகம் வருதுங்க, நமக்கு நேரம் நல்லா இருக்க போகுதுங்க, ரொம்ப சிறப்பான தருணம் ஆரம்பிக்க போகுதுங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அது ஏதாவது ஒரு இன்டிமேஷன் நமக்கு காட்டுமே, அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, யோகம்னாலே என்ன? பணம் தான். நமக்கு பதவி நமக்கு நல்லா இருக்கணும், பணம் நல்லா இருக்கணும், வியாபாரத்தில் பிரச்சனை இருக்கக்கூடாது, இதெல்லாம் தான் யோகம். காசே இல்லைன்னா யோகம் எப்படி வரும்? பணமே இல்லைன்னா யோகம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. உண்மையா இல்லையா? கமெண்ட்டை சொல்லுங்கள். இப்போ கூட மேசராசிக்காரங்க பணம் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கீங்கன்னு. பணம் தானே வேணும். இந்த மேசராசியை பொறுத்தவரை கிரகங்களில் சூரிய பகவான் ரொம்ப சாதகமாக இருக்கிறார். இந்த மேசராசிக்காரங்களுக்கு சூரிய பகவான் ரொம்ப சாதகமானவர். அப்போ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தான் முதல்ல கிடைக்கும் நல்ல விஷயங்கள், யோகங்கள். அப்போ இந்த சூரியனை பேஸ் பண்ணி தான் நமக்கு யோகங்களே கிடைக்கும். என்னையிலேருந்து தெரிஞ்சுக்குங்க, மேச ராசிக்காரவங்களுக்கு என்றைக்குமே பெரிய மனிதர்களுடைய நட்பு தான் கிடைக்கும். பெரிய மனுஷங்க, சின்னவங்களோட பெரியவங்களோட நட்பு அதிகமாக இருக்கும். வயசில் பெரியவர்கள், அதிகாரத்தில் உள்ளவங்க, அரசியலில் உள்ளவங்க, ஒரு பின்புலம் கொண்டவர்கள், இது மாதிரி ஒரு நட்பு வருது, ஒரு சந்திப்பு வருது, இப்படிலாம் ஒரு வாய்ப்பு ஏற்படுதுன்னா அதை தவிர்க்கக்கூடாது. சார் அவர்லாம் பெரிய மனுஷன் சார், அவர்கிட்டலாம் போய் நான் எப்படி பேசுகிறது அப்படி யோசிக்கக்கூடாது. சார் அவர் என்ன பெரிய மனுஷனாக இருந்தால் என்ன, இன்றைக்கி நான் அவரை மீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மீட் பண்ணிவிடுங்க. மேச ராசிக்காரங்க நினச்சா எல்லாருமே உங்களுக்கு சின்ன மனுஷங்க தான். நீங்கள் நினச்சிட்டா ஈஸியாக போய் பார்க்க முடியும், ஈஸியாக ஒரு விஷயத்தை போய் அணுகுமுறை பண்ண முடியும். இந்த மனநிலையை நீங்கள் முதல்ல ஏற்படுத்திக்கணும். உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்டே அங்கே தான் ஆரம்பிக்குது. அதாவது பால் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது, பாத்திரமும் சுத்தமாக இருக்க வேண்டும். நாம் மட்டும் நல்லவராக இருந்தால் மட்டும் போதாது, நம்முடைய செயற்கையும் நல்லதாக இருக்க வேண்டும். அதனால தான் நீங்கள் நண்பர்களையும் உறவினர்களையும் தேர்ந்தெடுப்பதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமாக இருப்பீங்க. உண்மை தானே? லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரியில்லாதவங்க எப்போவுமே உங்கள் கிட்டேயே சேர்த்துக்க மாட்டீங்க. ஆனால் சரியானவங்களை என்ன நடந்தாலும் உங்கள் கிட்டே சேர்த்துப்பீங்க. எப்போதுமே ஒழுக்கமாக இருக்கக்கூடியவர்கள் மேசராசிக்காரர்கள். யாரை வேணா எடுத்துக்கங்க, ஒரு விஐபி சந்திக்கணும்னு வச்சுக்கோங்க. விஐபியோட பார்வை உங்கள் மேலே பட்டுடுச்சுன்னா நல்லா கவனிக்கணும். ஏதோ ஒரு விஷயத்தின் மூலமாக ஒரு செய்தி உங்களுக்கு கிடைக்கிது, அவங்க பார்வைப்படுது, அதை விட்டுறக்கூடாது. இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். அது மாதிரி வயசில் பெரியவங்க தான், பதவியில் உள்ளவங்களுக்கும் பெரியவர்கள் தான். நல்லா கவனிக்கணும். 26 வயசாக இருக்கும், பையன் கலெக்டராக இருப்பான். இந்த பெரியவங்கனாவே என்ன நினச்சிட்ருக்கோன்னா, ஒரு வயசானவங்க 80-90 வயசுன்னு நினச்சிட்ருக்கோம். பணம், அந்தஸ்து, தகுதி, படிப்பு, இதில் எது உயர்ந்தவர்களாக இருந்தாலும் அவங்க பெரியவங்க தான். நான் சொல்கிறது புரியுதா? காசு இல்லாதவன் பெரியவன் கிடையாது, பதவி இல்லாதவன் பெரியவன் கிடையாது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. 24-25 வயசு தான் இருக்கும், பையன் கலெக்டருக்கு படிச்சிருப்பார், டாக்டருக்கு படிச்சிருப்பார், அவன் பெரிய மனுஷன். அவங்க கற்ற கல்வி, அவங்க கிட்ட காசு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்போ இந்த பெரிய மனுஷனுடைய பார்வை உங்கள் மேலே படும். இதுதான் மேஷத்துக்கு வரும்போது ஒரு முதல் மாற்றம் ஏற்படும். அறிகுறின்னு பேர். நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க, ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்கீங்க, இல்லை ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கடனில் இருக்கீங்க, கஷ்டத்தில் இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயம் நடத்த முடியலை. அந்த நேரத்தில் கடவுளாக பார்த்து உங்களுக்கு ஒரு நல்ல மனுஷனை அனுப்புவார். அவங்களுடைய பார்வை உங்கள் பக்கம் திரும்பும். இதை நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும். இதுதான் சூரியன் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பார். அடுத்தது செவ்வாய் ஆட்சியில் இருப்பார். சிவப்பு நிறம், ஏதாவது ஒரு ரெட் கலரை கையில் ஏதாச்சும் ஒரு ஹேண்டில் பண்ணுற பழக்கம் மேஷத்துக்கு வச்சுக்கணும். நிறைய பேர் அதை செய்ய மாட்றாங்க. ரெட் கலர், மேஷம் மட்டும் ஒரு ரெட் கலரை யூஸ் பண்ணி பாருங்கள். யார் என்னென்னலாம் கேட்க வேணாம். மேஷ ராசிக்காரவங்க ரெட் கலரை யூஸ் பண்ணி பாருங்கள். ரெட் கலர், ஆரஞ்சு கலர் நீங்கள் யூஸ் பண்ணி தான் பாருங்களேன். உங்கள் டேபிளில் ஆரஞ்சு கலரில் ஒரு பூ, அது நீங்கள் பிளாஸ்டிக் பூ கூட வச்சுக்கலாம். அது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா, இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் வியாபாரம் பெருகும். மேஷ ராசிக்காரங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆரஞ்சு கலர் ஏதோ ஒரு யூஸு, கையில் கர்ஷிப் ஆரஞ்சு கலரில், நீங்கள் என்ன செய்கிறீங்களோ ஆரஞ்சு கலரில் ஒரு கையில் வச்சுக்கோங்க. இல்லை மஞ்சள் கலர், ஆரஞ்சு தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ரெட் கலர், இதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பீங்க. இது ரொம்ப பெரிய கணிசமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கண்ணுக்கு வரும். பெரிய மனுஷங்களோட தொடர்பு ஏற்படும். இந்த செவ்வாய் என்ன பண்ணுவார், தைரிய ஸ்தானத்தை கொடுத்துருவார் உங்களுக்கு. நமக்கு மிஞ்சியது தான் தானமும் தர்மமும்.
இந்த திங்கிங் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துடும். தனக்கு மிஞ்சது தான் தானமும் தர்மமும். உண்மை தானே? இந்த 2 விஷயமும் யோகம் வரும்போது உங்கள் கண்ணுக்கு வரும். இது 2. 3வது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, மேச ராசிக்காரவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். பதவி சம்மந்தப்பட்ட வாய்ப்புகளாக இருக்கும். ஒரு காவல்துறை நண்பர்களை பார்த்து பயந்து இருந்திருப்போம். ஒரு அரசியல்வாதியை பார்த்து பயந்து இருந்திருப்போம். ஒரு கட்ட பஞ்சாயத்து செய்கிறவரை பார்த்து பயந்து இருந்திருப்போம். திடீர்னு அவங்க நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. இல்லைன்னா அவங்க நம்மக்கிட்ட பேசுவாங்க. நீங்கள் யாரை நினச்சி பயந்தீங்களோ, எந்த உறவுகளை நினச்சி பயந்தீங்களோ, எந்த மனிதர்களை நினச்சி பயந்தீங்களோ, நீங்கள் பயந்தீங்க பார்த்தீங்களா, அவங்களே உங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு யோகத்துக்கான அடையாளம். உங்களுக்கு யோகம் வரும்போது என்னென்ன அறிகுறிகள்லாம் கிடைக்கும்? இதுவும் அறிகுறி. அப்போ நீங்கள் தைரியத்தை கொண்டு போகணும். சொல்லுவாங்களே, இந்த மீசையெல்லாம் முறுக்கி விட்டுட்டு நமக்கு வீரம் தைரியம் தான் முக்கியம் அப்படின்னு விடக்கூடாதுன்னு. அதுதான் பிளானில் வச்சுக்கணும். ஒரு கிங் மேக்கர் நீங்கள். இந்த யோகம் எப்படி வரும் அப்படின்றத பற்றி முழுமையாக பார்த்தோம். அதில் இன்னும் கொஞ்சம் சில செய்திகளை சொல்லிடுறேன். ஒரு மனிதனுக்கு யோகம் வருது அப்படின்னாலே அதற்கான அறிகுறி, முதல் அறிகுறி என்னன்னு கேட்டால், தொழில் மாற்றம், இடம் மாற்றம் இதெல்லாம் ஏற்படும். இதனால் எந்த மாற்றத்துக்கும் தயாராக இருங்க. எதையும் வேண்டான்னு தவிர்க்க வேண்டாம். அதை வரக்கூடியதை செய்யலாமா வேண்டாமான்றத தசாபுத்தி அடிப்படையில் ஒரு ஆஸ்ட்ராலஜர்கிட்ட கேட்டுக்குங்க. கேட்டுக்கிட்டு அதை இப்போ பண்ணலாமா பிறகு பண்ணலாமா அப்படின்றத முடிவு பண்ணுங்க. அப்போ அந்த யோகம் வருவதற்கு நல்ல வழி கிடைக்கும். நல்லா கவனிங்க. உங்களுக்கு யோகம் எப்படி வரும்? அந்த இடம் மாற்றம் வரும், தொழில் மாற்றம் வரும். அது வர்றதை தவிர்க்கக்கூடாது. இப்போ ஒரு ஆஸ்ட்ராலஜரை பார்த்து என்ன பண்ணுறோம்? இப்போ பண்ணலாமா பிறகு பண்ணலாமா? இந்த கேள்வியை கேட்டுக்குங்க. அந்த விஷயத்தை தவிர்க்காமல் செய்யுங்க. அது உங்களுக்கான முதல் அறிகுறி. 2வது, உங்களையே நீங்கள் உயர்த்தி பார்க்க வேண்டும். தன்னைத்தானே உயர்த்தி பார்க்க வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு யோகம் வரும். எல்லா ராசிக்காரர்களும் இதை செய்யணும். உண்மையிலே மேச ராசிக்காரவங்க நல்ல விஷயங்கள் நிறைய செய்யலாம். கெட்ட விஷயங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுவோம், அதில் பிரபலமாயிடுவாங்க. அது பிரச்சனைக்கு உள்ளாக்கிடும். அதனால் கெட்டது பண்ணுறோமோ இல்லையோ, நல்லது பண்ணுறோமோ இல்லையோ, எது பண்ணாலும் பிரபலமாகணும், யோகம் வரணும் அப்படின்னு பண்ணணும். ஆனால் யாருக்கும் தெரியாமல் பண்ணணும். அதுவாக நமக்கு கிடைக்கும்போது லாபத்தை கொடுக்கும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. தன்னைத்தானே உயர்த்தி பாருங்கள். உங்களுக்குள்ளே ஒரு மைனஸை ஏற்படுத்திக்காதீங்க. உண்மையிலே சொல்கிறேன், கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு கடவுள் நமக்கு காட்டி கொடுப்பாராம். கண்ணுனா என்ன? மனக்கண்ணை திறந்து பார்க்கணும். அப்போ தான் யோகமே கிடைக்கும். நம்ம எல்லாருமே கண்ணை மூடிக்கிட்டே இருக்கிறோம். முதல்ல நம்ம ஒரு ஃப்ரேமை பார்த்து நம்புகிறோம் பார்த்தீங்களா, அதுவே தப்பு. ஒருத்தரை பார்த்த உடனே நம்பாதீங்க. பழகுங்க, பழகி பாருங்கள். யாரானா இருக்கட்டும், பழகுனா தான் தெரியும் அவங்களுடைய மனசு. அதனால தான் சொல்கிறேன், மனக்கண்ணை திறந்து பாருங்கள். கடவுள் இதை தான் விரும்புகிறாரு. நம்ம அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ தான் நமக்கு யோகம் வரும். அதே மாதிரி கமிட்மெண்ட் ஆகுங்க. ஒரு நாளைக்கு காலையில் யோசிக்கிறோம், காலண்டரை கிழிக்கிறோம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்? 7ஆம் தேதி இன்றைக்கி அப்படின்னு நினைக்கக்கூடாது. 7ஆம் தேதி இதெல்லாம் செய்யணும். பிஸியாக இருக்கணும். வேலை இல்லைன்னே சொல்லக்கூடாது. அப்போ தான் நமக்கு யோகம் வருதுன்னு அர்த்தம். யோகம் உள்ளவங்க வெற்றியை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு வினாடியும் வெற்றியாக நீங்கள் பயணிச்சுட்டே இருக்கீங்க. இதோடு சேர்த்து நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, இன்றைக்கி யாரை யாரை சந்திக்கணும், 10 ரூபா எப்படி சேமிக்கணும், 10 ரூபாயை எப்படி வருமானத்தை அதிகப்படுத்தணும், இது போல் நீங்கள் இன்னிலிருந்து திங்க் பண்ண ஆரம்பிங்க. மேச ராசிக்காரவங்க, இன்னிலிருந்து யோகத்துக்கான அறிகுறி ஆரம்பம். யாரெல்லாம் கமிட்மெண்ட்டில் இருக்கீங்களோ அவங்க எல்லாம் அவங்கவுங்க வேலையை ஆரம்பிங்க. யோகம் லைஃபு இப்போ ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். சில பேர் நம்மளை எச்சரிப்பான், சில பேர் நம்மளை பார்த்து கோவப்படுவான். அவங்கக்கிட்ட எரிஞ்சு விழக்கூடாது. அவன் சொல்கிறத ஏற்றுக்கணும். சில பேர் சொல்கிறத பக்குவத்தை ஏற்படுத்திக்குங்க. எல்லா நாட்களிலும் யோகத்துக்கான ஆரம்பம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேச ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம்னு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து மேச ராசிக்கு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி.